மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் வந்து மல்லிக்கும் விஜய்க்கு வந்து சின்னதாக ஒரு ரொமான்ஸ் நடக்குது. ஆனால் வந்து ரொமான்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடியறதுக்கு முன்னாடியே மனோகர் வந்து தடுத்துட்டாருன்னா அவர் வேணும்னு தடுக்கல. எதிர்ச்சியாக வந்து கிச்சனுக்கு வந்தார். இவங்க என்ன கிச்சன்லேயே வந்து ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கணும். விஜய் வந்து நீ வந்து வெறும் சாரி கேட்டால் பத்தாது, எனக்கு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொமான்ஸாக கேட்டுட்ருக்காரு. அது வந்து விஜய்க்கு வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து மனோகர் வந்து உள்ளே வந்துட்டார். அதனால் வந்து அது வந்து கட் ஆகி போச்சு. அது மட்டும் இல்லாமல் மனோகர் வந்து கலாச்சி விட்டு போயிட்டாரு. நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் வந்து கலாச்சி விட்டுட்டு போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் மல்லி ஏன் வந்து இன்னும் விஜய்கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக புரியல. ஆதாரம் கையில் கிடச்சா ஏன் விட்டாங்க அப்படின்றது. இப்போ அந்த பையனை வந்து ரூமில் தான் அடைச்சி வந்து எல்லா உண்மையும் கேட்டாங்க. அந்த பையனும் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அவனை அங்கேயே வச்சிருந்து விஜய்கிட்ட மாட்டி விட்டுருக்கலாமே. இவங்க பாருங்கள், இவன் யாரோ வந்திருக்கான் நம்ம வீட்டுக்கு, எதுக்கு வந்திருக்கான் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்டே வந்து சொல்லியிருக்கலாமே. அப்படி ஏன் மல்லி வந்து பண்ணாமல் ஏன் இவங்க உண்மையை தான் தெரிஞ்சுன்னு தானே தீர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்களா? இல்லை விஜய் தெரிஞ்சால் கஷ்டப்படுவார், நம்ப மாட்டார் அப்படின்றதுனால வந்து இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் வந்து மல்லி இன்னும் இருக்க வந்து ரேணுகா வந்து என்ன பண்ணுவா அப்படின்ற விஷயமே உங்களுக்கு தெரியாது. பார்க்குற எங்களுக்கு தான் வந்து அப்படியே ஹார்ட் பீட் துடிச்சிட்ருக்கு. நீங்கள் வந்து ஏன் இன்னுமே சைலண்டாக இருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவ நடிக்கிறா அப்படின்றத விட இவ சுடர் தான், ரேணுகாவே இல்லை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் இன்னும் ஏன் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? இன்னும் என்ன குழப்பம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சுத்தமாக புரியல. எங்களுக்கு பிபி ஏறிடும் போல். நாங்கள் வந்து உண்மையை சொல்லிடுற மாதிரி நாங்கள் துடிச்சிட்ருக்கோம். மல்லி கொஞ்சம் சீக்கிரமாக வந்து எல்லா உண்மையும் வந்து எல்லாருக்கும் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வரும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன ஸ்டெப்பு எடுக்கலாம் அப்படின்றதும் தெரியும். இப்போ அங்கே வந்து ரகுக்கு வந்து தெரியும் இங்கே கதிரேசன் வீட்டில் தான் வந்து ரேணுகா இருக்கா அப்படின்றது. இங்கே வந்தது மாட்டிக்கினது, இந்த பையன் மாட்டிக்கினது எல்லா விஷயம் ரகுக்கு தெரிஞ்சு இப்போ திரும்பவும் வந்து கதிரேசன் வீட்டுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறதுக்கு போயிட்டாங்க. இன்ஃபர்மேஷனும் போயாச்சு. ரேணுகா வந்து கால் பண்ணி கேட்டுட்ருக்கா, பேசிகிட்ருக்கா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உனக்கு நான் எத்தனை டைம் சொல்கிறது, நீ வேலைக்கு போயிடுன்னு சொன்னால் உனக்கு புரியாதா? இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, எதுக்காக நீ கால் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு எல்லாம் வந்து ரேணுகா கேட்டுட்ருக்கா. ரகுக்கு வந்து நிறைய கோவம் வந்துடுது. என்ன சொல்லிட்டுருக்காருன்னா, நீ அந்த வசதியாக இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். பிச்சை எடுத்துகிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அங்கங்கே ரோட்டில் பிளாட்ஃபார்மில் தங்கிட்டு இருந்த நீ, உனக்கு நான் இப்படி ஒரு வசதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கேன். கோடியாக உனக்கு பணத்தை பார்த்ததும் வசதியான வாழ்க்கை கிடைச்சதும் நானே உனக்கு எதிரியாக தெரியணும் அப்படின்னு வந்து ரகு வந்து நல்லா கேட்டுட்ருக்காரு. ரகு கேட்குறதுல கொஞ்சம் கூட தப்பே இல்லை. அவர் தப்பு பண்ணுறாரோ இல்லை சரியாக பண்ணுறாரோ அது அப்பாற்பட்ட விஷயம். இப்போ நம்மளை ஒருத்தவங்க வந்து நம்மளை எதுக்காக அனுப்பிச்சாங்களோ அந்த விஷயத்தை விட்டுட்டு ரேணுகா ஏன் வந்து ஓவராக வந்து எக்ஸைட் ஆகிட்டு வந்து நமக்கு எந்த வாழ்க்கையே வேணும், அதுவும் வந்து இன்னொருத்தவங்க புருஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எதுக்கு ஆசைப்பட்டுட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்றது தான் எங்களோட கொஸ்டினும். இதெல்லாம் ரேணுகாவுக்கு வந்து சுத்தமாக புரியாது. திரும்ப அதே தான் சொல்லிகிட்ருக்கா. நீ விலகி விடு, சைலண்ட்டாக நீ விலகிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. ரகுவும் எவ்வளவோ வந்து சொல்லி பார்த்துட்ருக்காரு. நான் சொன்னால் வந்து நீ ரேணுகா இல்லை அப்படின்ற விஷயத்த நான் சொன்னால் நீ மொத்தமாக காலி ஆகிடுவேன், ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இரு அப்படி இப்படின்னு வந்து மிரட்டி பார்க்குறாரு. அப்பயுமே ரேணுகா வந்து ஓவராக சவுண்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து உள்ளே யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிஷா வந்து உள்ளே வரா. நிஷா வந்து டைரெக்டாக உள்ளே வந்து பார்த்துருந்தாலுமே ஆச்சரியம் கிடையாது. அங்கே யார் பார்த்தாலுமே நமக்கு ஆச்சரியம் இல்லை, இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து ப்ளூடூத்தை வந்து காதில் மாட்டிட்டு ஃபோன் பார்த்துட்டே நோண்டிகிட்டே வந்துட்டுருக்காங்க. இதை வந்து அவள் டைரெக்டாக நேராக வந்து பார்த்துருந்தா கூட ஏதோ ஃபோன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கொஷினாவது கேட்டிருக்கலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போச்சு. ஏன்னா வந்து நிஷா பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து ரேணுகா வந்து பார்த்துட்றா நிஷா உள்ளே வர்றது. அதுக்கப்புறம் என்ன ஃபோனை கட் பண்ணுறவா, இல்லைனா வந்து அம்மா கிட்ட பேசுகிறேன், சாமி கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பழைய டைலாக் எடுத்து விட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. நிஷா வந்து பார்த்தாலுமே ஒரு யூஸும் இல்லை அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். அங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து மல்லியோ இல்லை மல்லி வீட்டில் இருக்கிறவங்களோ ஏதாவது பண்ணால் தான் உண்டே தவிர இவங்க யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இப்போ வந்து கால் வந்து சடனாக கட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு வந்து ரகு வந்து கோவப்படுவாரா இல்லை கோவப்பட மாட்டாரா, இல்லை யாரோ வந்துட்டாங்க அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து இவ பேசிகிட்டு இருக்கிறது இப்படி இவ்வளோ நாள் அப்படி தான் எடுத்துகிட்டு சைலண்ட்டாக இருந்திருப்பார். இதுக்கப்புறம் வந்து ரகு சைலண்ட்டாக இருப்பாருன்னு எனக்கு தோணலை. இப்போ இவளை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து பிளானை போடுவார். அந்த பிளானுக்கு வந்து எப்படியும் வந்து ரேணுகாவை போட்டு தள்ளிடணும். அந்த போட்டு தள்ளுறத விஜய் மேலே பழிய போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஆல்ரெடி வந்து போட்டு வச்சுது.
நம்ம அப்போ என்னைக்கா இருந்தாலும் இந்த விஷயத்த பண்ண தான் போகிறோம், அதை நம்ம இப்பயே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.